நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா ஹூப் ஒப்போனோபோனோ அந்த டெக்னிக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பிரச்சனைகளை இந்த டெக்னிக் மூலம் எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோ ஒப்போனோபோனோ மற்றும் மன்னிப்புக்கான ஒரு பாரம்பரிய ஹவாய் வார்த்தையானது. இது நம்முடைய பிரச்சனைகளை துரத்தும் ஒரு அருமருந்து. நம்முடைய கவலைகள் எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, தனிமை மட்டும் விரும்பும் நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், மனதுக்கு பிடித்தவர்கள் தற்சமயம் பிரிந்த சூழ்நிலை, குடும்பத்தில் கஷ்டம், வேலையில் நிம்மதியின்றி, இப்படி எத்தனையோ கவலைகள் உங்களால் சரி செய்ய முடியவில்லையா? மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றீர்களா? இப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், பாசிட்டிவாக யோசிக்க முடியாமல், தப்பாக யோசிக்கிற மனநிலையில் குழப்பமாகி இருக்கின்றீர்கள் என்றால், இந்த ஹோப் நோப் டெக்னிக்கை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியில் வர ஒரு அருமருந்து என்று சொல்லலாம். நாம் என்னதான் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் பொழுது நம்முடைய மனமானது அதை செய்யாதே, இது இப்படிதான், இதிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல், நம்முடைய மனது முதலில் நம்மளை நெகட்டிவாக பற்றி தான் யோசிக்க வைக்கும். இதிலிருந்து நாம் வெளியில் வருவதற்கு இந்த டெக்னிக்கை உபயோகம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற முடியும் என்றால் நெகட்டிவ் தாட்ஸிலிருந்து வெளிவர வேண்டும். முதலில் எதையும் சாதிக்கலாம் என்ற மனநிலை நமக்கு வர வேண்டும். இந்த டெக்னிக் மூலம் நாம் எடுத்து வைக்கிற அடுத்த மூவ் தெளிவான ஒரு பாதையாக இருக்கும். ஒரு தெளிவான முடிவு நமக்கு வந்துவிடும். இதற்கு தான் இந்த ஹோப் நோப் ஆன் நம்ம உபயோகம் செய்ய வேண்டும். நம்முடைய லைஃப்பில் நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இதற்கு தான் நம்முடைய மனதானது சரியான முடிவை எடுக்கும் அதிகாரம் இருக்கும். இதனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கும் பொழுது இது சின்ன பிரச்சனை, இதுவாக இத்தனை நாள் நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்மளே நம்ம காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நினைக்க தோணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த வார்த்தையானது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த வார்த்தை உபயோகம் செய்த பிறகு உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாற்றம் அல்லது அதிசயம் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கை மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறக்கூடும். இது முதலில் எந்த நாட்டில் தோன்றுச்சுன்றது பார்த்தீங்கன்னா ஹவாய் நாட்டில் தோன்றியது. நாம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மெடிசன் முறையை பயன்படுத்தி செய்யும் முறையை தான். இந்த முறையை பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் பயனடைவதில்லை, நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் பயனடைவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் மாறி பாசிட்டிவான தாட்டை மாற்ற முடியும். இந்த ஹோப் நோப் ஆன் டெக்னிக் மூலமாக ஹவாய் தீவில் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட மெடிசன். இந்த முறையை பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு பாரம்பரிய முறையில் மருத்துவம் பார்க்கப்படுகின்றது. மிகவும் மனதால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தும் ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள். அப்படி அவங்களுக்கு குணப்படுத்த இந்த முறையே தான் அவங்க உபயோகம் செய்திருக்கிறார்கள். இந்த முறையை கையாண்டு டெய்லியும் இந்த வார்த்தைகளை, இந்த 4 வார்த்தைகளை நோயாளியிடம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க தினமுமே அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம், அதுக்கப்புறம் அவங்க மனசால் பாதிக்கப்பட்டது எல்லாத்துலேருந்து தெளிவாயிட்டு ஒரு மன நிம்மதியுடன் ஒரு மகிழ்ச்சியுடன் வாழ்கின்ற வாழ்க்கை அவங்க கண்கூடாக பார்த்ததுனால இந்த முறையை எல்லாருக்குமே தெரிய
தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது பரவ ஆரம்பித்தது. உண்மையிலே இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மெடிசன் தான். இதனால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்ம அதை பயன்படுத்தி இந்த முறையே நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் போயிட்டு எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மை நமக்குள்ளேயும் வந்துவிடும். முதலில் நாம் இந்த 4 வார்த்தைக்கான அர்த்தத்தை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் சாரி. முதலில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்கக்கூடிய முதல் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு. யார்கிட்ட கேட்கணுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்டையும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்டையும் வந்து ஒரு சிலர் வந்து உண்மையிலே மனசார மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கடமைக்கின்றது மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த கடமைக்கின்றது கேட்காம இனி எந்த செயல் செய்தாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் அது மனசார ஒருத்தங்களை காயப்படுத்தாத சொல்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் சாரி. இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை மாற்றத்துக்கான ஒரு முதல் படின்றது தான் இது சொல்ல முடியும். அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நாம் முதலில் செய்யும் தவறை உணரும் பொழுது மனமானது லேசாகிவிடும். அடுத்து எடுத்து வைக்கிற பாதையானது நல்வழிப்படுத்தும். இது ஒரு வாழ்க்கை படியின் முதல் ஆரம்பமாக இருக்கும். அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா தேங்க்யூ. இது வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இனி வந்து மனசுக்கு பிடிச்சி ஒரு புன்னகையோடு அடுத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வெற்றியின் முதல் படியாக இருக்கும். நம்ம சொல்லுகின்ற வார்த்தையானது மனதார சொல்லும் பொழுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லுகின்ற வார்த்தையானது ரொம்பவே அழகாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா தேங்க்யூ. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றும் ஒரு அழகிய சொல். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மனதில் வைத்து இருந்தால் அதற்கு தீர்வு இருக்காது. நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது அவங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. நமக்கு பிடிச்சவங்கக்கிட்ட அதை சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம் குறைஞ்சது மாதிரி இருக்கும். அப்பொழுது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். நமக்கும் ஒரு கஷ்டத்தை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்றது நம்ம மனசுக்கு தோன்றும். அப்போது நம்ம மனமானது என்ன ஆகும்னா நெகட்டிவாக யோசிக்கிறத விட பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 4 வார்த்தைகளை நம்ம உபயோகம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக மாறும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசு அமைதி பெறும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை யோசிக்காமல் அதிலிருந்து வெளிவர நம் மனதை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இந்த டெக்னிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைகளை இந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அது ரிட்டர்னாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்திங்கன்னா இது என்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு காரணம் என் மூலம் மட்டுமே வந்தது. முதலில் என்னை மன்னியுங்கள். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. இந்த மாதிரி நாம் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய மனதானது பயத்தை போக்கும் முதலில். பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். அதிலிருந்து மீண்டு வர நமக்கு ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் உணர்ந்து சொல்லும் பொழுது அது கூடிய விரைவில் சீக்கிரமாக பாசிட்டிவாக மாறி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது எத்தனை நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா
10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் சொல்லலாம், தினமும் சொல்லலாம். முதலில் தொடங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச நேரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அது பாசிட்டிவாக மாறும். அந்த பிரபஞ்சத்தை நேரம் நம்ம கனெக்ட் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது அபிஜித் முகூர்த்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். முதலில் செய்கிறவங்க பிரபஞ்சத்து கூட அந்த கனெக்ட் ஆகிற டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டைம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் இதை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய கோரிக்கைகளை எப்படி சொல்லணுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஹஸ்பண்டுடைய ஃபோட்டோ இருக்குன்னா அவருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் தினமும் சொல்லணும். டெய்லியும் காலையில் எழுந்துக்கோங்க, அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா, அந்த பிரச்சனையை எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு இந்த 4 வார்த்தையை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் அத்தனையுமே மாறி பாசிட்டிவாக மாறும். நான் மற்றவங்களுக்காகவும் வேண்டிக்கலாம். அது இன்னும் ரிசல்ட் அதிகமாகவே கொடுக்கும். நம்ம நல்லா இருக்கிறத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தாட் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமானது நம்மளுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் உடம்பு குணமாகணும் அப்படின்றது அவனுடைய ஃபேஸை நான் விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும். அவனுடைய முகத்தை அவனை நினச்சிக்கணும். நான் நினச்சிக்கிட்டு அவனுக்கு சீக்கிரமாக சரியாயிடணுன்றது தினமும் இந்த 4 வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம திரும்ப எத்தனை வாட்டி சொல்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ விரைவில் குணமாகறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் இதன் மூலயமா நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாம் சரியாகிவிடும். உங்கள் மனநிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உங்கள் மனசு முழுமையாக குணமடையும். இதையே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது அவங்க குணமாவதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறி அமைக்கும் சக்தி இதற்கு இருக்குது. நீங்கள் மனதளவில் லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் அற்புதமான மாற்றத்தை உணர முடியும். இந்த முறையை எனது அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் என்று முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். பிறகு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.